ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேபேஜ் ரோல் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு உப்பு சேர்த்திட்டு இந்த முட்டைக்கோஸ் லேயராக இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் பாயில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இதில் வச்சுட்டு நல்லா தண்ணியில் முக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும். இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி, 1/2 டம்ளர் பால் சேர்த்திட்டு, இது எதுக்கு நம்ம பால் சேர்த்துறோன்னா மீல் மேக்கர் இதுலேயே இந்த பால்லையும் தண்ணியிலையும் வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ மீல் மேக்கர் இதில் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நல்லா தண்ணியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, பிழிஞ்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மீல் மேக்கர் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்லா குறன்னு அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பெரிய உருளைக்கிழங்கையும் மசிச்சு வச்சுருக்கோம். ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் காஞ்சினதுக்கப்புறம் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணால் சேர்த்திக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாவும் கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகா வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட மசாலா சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா சேர்த்திருக்கோம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட மீல் மேக்கரை நம்ம சேர்த்திக்கலாம். மீல் மேக்கரை சேர்த்திட்டு நல்லா அந்த மசாலா கூட பெரட்டிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூட சேர்த்திட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சேர்த்திக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆகணும். இப்போ முட்டைக்கோஸ் லேயரை ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நடுவில் வச்சுக்கணும். இந்த ஸ்டஃபிங்ஸை மசாலாவை நம்ம நடுவில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒன் சைடாக நம்ம மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு இந்த பக்கம் மடிச்சுக்கலாம், அப்புறம் இந்த சைடு மடிச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்டீமர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். உங்கள்கிட்ட இட்லி பானை இருந்தாலும் அதுலேயும் வச்சுக்கலாம், ஸ்டீமர்லேயும் வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு நம்ம 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே நல்லா பாயில் ஆகிருக்குது. இது தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், கட் பண்ணால் உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். முட்டைக்கோஸ் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா, பாய், see you.